Dear children, perseverance and hard work leads to success. Today from your Standard 6 History, Term 3, Unit 3, The Ages of Empires, Guptas and Vardhanas, we'll discuss the book back answers. Your first topic in your book back is we'll focus only on the reduced syllabus answers of questions. ஸோ ரெடியூஸ்டு சிலபஸில் இருக்கிற டாபிக் கவர் ஆகிற கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டேஷ் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனாசிட்டி? ஸ்ரீ குப்தா. செகண்ட் ஒன் பிரயோக் பிரசக்தி வாஸ் கம்போஸ்ட் பை, இது யார் எழுதுனா இந்த போயம்? ஹரிசேனா. Just only two choose the correct answer. Second one, match the statement with reason and tick the appropriate answer. Assertion reason type question. Assertion கொடுத்து சொல்லியிருக்காங்க. Chandragupta I crowned himself as the monarch of larger kingdom after eliminating various small states in North India. இது true. Second reason பார்த்தீங்கன்னா Chandragupta I married Kumaradevi of Lichichavi family. இதுவும் கரெக்ட். ரீசனும் கரெக்ட். ரீசன் வந்து லிச்சிச்சாவி ஃபேமிலியில் இருக்க குமாரதேவியை மேரி பண்ணனால தான் அவங்களால நிறையா சந்திரகுப்தா I வந்து நிறையா ஸ்டேட்டை வந்துட்டு நிறைய ஸ்டேட்டுக்கு அவங்களால கிங் ஆக முடிஞ்சிச்சு, ரூலர் ஆக முடிஞ்சிச்சு. ஸோ ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், Chandragupta II did not have cordial relationship with rulers of South India. Chandragupta II வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் தான் வச்சுருந்தார் சவுத் இந்தியா கூட. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the divine theory of kingship was practiced by Gupta rulers. இது true. Second statement true. So first option is correct. Statement 1 is wrong but statement 2 is correct. Third one, which of the following is arranged in chronological order? Chronological order na ஃபஸ்ட்டு பண்ணது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர். ஸோ ஏ ஸ்ரீகுப்தா தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க குப்தா டைனஸ்டிலேயே. அதுக்கப்புறம் சந்திரகுப்தா I, அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தா, அப்புறம் விக்ரமாதித்யா. ஸோ ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், சர்க்கிள் த ஆட் ஒன். காளிதாசா, ஹரிசேனா, சமுத்திரகுப்தா, சக்காரா. ஸோ இவங்க எல்லாத்துலேயுமே சமுத்திரகுப்தா மட்டும்தான் கிங், அதனால் சமுத்திரகுப்தா தான் ஆட் ஒன். செகண்ட் ஒன், ரத்னவாலி, ஹர்ஷ்சரிதா, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. இது ஹர்ஷ்சரிதா மட்டும்தான் வேற ஒரு போயட் எழுதியிருக்காங்க. வில் சி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்னில் ரீசன் எழுதிக்கோங்க இன் யோர் புக். சமுத்திரகுப்தா வாஸ் அ கிங், அதர்ஸ் வேர் நாட். செகண்ட் ஒன்னில் ஹர்ஷ்சரிதா மட்டும்தான் ஆட் ஒன். ஹர்ஷ்சரிதா வாஸ் ரிட்டன் பை பானபத்தா, அதர்ஸ் வேர் ரிட்டன் பை ஹர்ஷா. தேர்ட் டாபிக் இஸ் யோர் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதுலேயும் செலக்டட் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, இதை மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டேஷ் த கிங் ஆஃப் சிலோன் வாஸ் அ கான்டெம்பரரி ஆஃப் சமுத்திரகுப்தா. சமுத்திரகுப்தா வாழ்ந்த பீரியடில் வாழ்ந்த சிலோன், அதாவது இப்போ இருக்க ஸ்ரீலங்காவில் வாழ்ந்த இன்னொரு அரசர் யாருன்னா ஸ்ரீ மேகவர்மன். Second one, Buddhist monk from China dash visited India during the reign of Chandragupta II. Chandragupta II ரூல் பண்ணிட்டு இருக்க காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சைனாலேருந்து வந்த புத்திஸ்ட் மாங்க் பேர் என்ன? ஃபாஹைன். தேர்ட் ஒன், டேஷ் இன்வேஷன் லெட் டு த டவுன்ஃபால் ஆஃப் குப்தா எம்பையர். குப்தா எம்பையர் யாரால் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு? ஹன். சிக்ஸ்த் ஒன், டேஷ் த பல்லவா கிங் வாஸ் டிஃபீட்டட் பை சமுத்திரகுப்தா. சமுத்திரகுப்தா டிஃபீட் பண்ண பல்லவா கிங்கோட பேர் சவுத் இந்தியாவில் விஷ்ணுகோபால். செவன்த் ஒன், டேஷ் வாஸ் த பாப்புலர் கிங் ஆஃப் வர்தனா டைனாசிட்டி. ஹர்ஷவர்தனா, அவங்களோட ஷார்ட் நேம் ஹர்ஷா. ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான். தன்வந்திரி வாஸ் ஃபேமஸ் ஸ்காலர் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். ட்ரூ. மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் பெயிண்டிங் சி ஆப்ஷன் வந்து கிடையாது. Others we have learnt it. So A, மிஹிரகுலா அப்படிங்கிறவங்க ஸ்கந்தகுப்தாவால் தோக்கடிக்கப்பட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஆரியபட்டா, அவங்க ஆஸ்ட்ரானமி ஸ்பேஸ் பற்றி படிக்கிறவங்க. நலண்டா யூனிவர்சிட்டி குமாரகுப்தா. ஸ்ரத்தவாங்காங்கிறவங்க ட்ரேடர்ஸ்.
people who sell things using a vehicle, cart, bullock cart இல்லைனா ஹார்ஸ் கார்ட்லாம் வச்சு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போய் அவங்களோட ட்ரேட் பண்ணுறவங்க பேர் ஸ்ரதவாகா, caravan traders. So the correct option is C. 315 கிடையாது, 24. Your B topic matches பானா அப்படிங்கிறது ஹர்ஷச்சரிதா. செகண்ட் ஒன் ஹர்ஷா ரத்னவாலி. தேர்ட் ஒன் நலண்டா யூனிவர்சிட்டி 10,000 ஸ்டூடெண்ட்ஸ். ஃபோர்த் ஒன் ஹைன் சிசங் சியூகி எழுதுனாங்க. லாஸ்ட் ஒன் புத்திஸ்ட் அசம்பிளி எங்கே நடந்துச்சு? பிரயாக்ல. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் C. 35124. Your next topic, answer in 1 or 2 sentence. First question, who was given the title of Kaviraja? Why? First point is the title Kaviraja was given to Samudragupta. He was a great lover of poetry and music. Third point, in one of the gold coins he is portrayed playing harp. வீணை ஒரு வாசிச்சுட்டு இருக்க மாதிரி அவரோட இமேஜ் போட்டிருக்காங்க கோல்ட் காயினில். ஸோ செகண்ட் ஒன், what were the subjects taught at Nalanda University? என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க நலண்டா யூனிவர்சிட்டியில்? புத்திசம், யோகா, வேதிக் லிட்ரேச்சர், மெடிசன். தேர்ட் ஒன், explain the divine theory of kingship. Divine theory என்ன? The divine theory of kingship meant that king is the representative of God on earth. Second point, he is answerable only to God and not to anyone else. Fifth one, fourth one இல்லை. Who were Huns? Huns were the nomadic tribe. புக்கில் இருந்துச்சுன்னா புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. Who under the great Attila were terrorizing Rome and Constantinople. Second point, they came to India through Central Asia, defeated Skandagupta and spread across Central India. Third point, their chief Toromana crowned himself as a king. After him, his son Mihirakula ruled and got finally defeated by Yasodavarman, ruler of Malwa. Seventh question, name the books authored by Harsha. Harsha எழுதின புக்ஸோட பேர். The books authored by Harsha were Ratnavali, Nagananda and Priyadarshika. Seventh topic, answer the following briefly. First question, write a note on Prashakti. இது புக்கில் இருக்குது. Prashakti is a Sanskrit word meaning commendation or in praise of. Second point, court poets flattered their kings listing out their achievements. Third point, these accounts were later engraved on pillars so that people could read them. Fourth point, the Prayog Prashatti composed by Samudragupta's court poet Harisena was engraved on Allahabad pillar. சமுத்திரகுப்தா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அலகாபாத் பில்லரில் இருக்கிற ஹரிசேனா எழுதின பிரயோக் பிரஷத்தி வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஃபிஃப்த் பாயிண்ட், திஸ் Allahabad pillar inscription is the main source of information for Samudragupta's reign. Reign-na rule. So உங்களோட டீட்டெயிலில் தேர்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த லேண்ட் கிளாசிஃபிகேஷன் டியூரிங் த குப்தா பீரியட். குப்தா பீரியடில் லேண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், க்ஷேத்ரா கல்டிவேட்டபிள் லேண்ட், ஹீல வேஸ்ட் லேண்ட், அப்ரஹத்தா jungle or forest land, Vasti habitable land, Valumidam, Gapata Saraha pastoral land. Pastoral land na nariya grassy land, ஆடு மாடு மேயறதுக்காக இருக்கிற land. Fourth one, write about Shrashti and Sratavaha traders பற்றி எழுதணும். இதுவும் உங்களோட புக்கில் இருக்குது. Shrashti traders were usually settled at a standard place. ஒன் பிளேஸில் செட்டில் ஆகி ட்ரேட் பண்ணுறவங்க
Shratavaha traders are caravan traders who carried their goods to different places. So next topic is hordes. First one, the gold coins issued by Gupta king indicate the C option is correct, the prosperity of the kingdom. அவங்களோட கிங்டமோட செழுமை தன்மையை உணர்த்துது. Second one, the famous ancient paintings at Ajanta were painted on Ajanta painting எங்கே பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா walls of the caves. Third one, Gupta period is remembered for Gupta period எதுக்காக ஞாபகம் வைக்கணும்? Renaissance in literature and art. லாஸ்ட் ஆன்சர் இன் கிரிட்ல நான் எழுதியிருக்கிறது மட்டும் உங்களுக்கு ரைட் பண்ணிக்கோங்க. ஹூ வாஸ் டொரோமனா சீஃப் ஆஃப் ஹன்ஸ்? நேம் த குப்தா கிங் ஹூ பர்ஃபார்ம்ட் அஸ்வமேத யாகா. சமுத்திரகுப்தா, குமாரகுப்தா 1. Name the first Gupta king to find a place on coins. Sri Gupta. Harsha was the worshipper of Dash in the beginning. Harsha வந்து லார்ட் சிவாவை வர்ஷிப் பண்ணார், அதுக்கப்புறம் தான் புத்திசம்க்கு போனார், மாறிட்டார். ரைட் சைடில் பாருங்கள். விச் வாஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு நோ அபவுட் சமுத்திரகுப்தாஸ் ரூல்? சமுத்திரகுப்தா ரூலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். Dash University reached its fame during Harsha period. Nalanda University. So that's all for today's class. Thank you. Have a great day.